மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு டிஷ் போட போகிறோம். பன்சி ரவா சக்கரை பொங்கல் தான். இதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா பால் ஊற்றி வேக வச்சிடும். ஒரு டம்ளர் பால் எடுத்தேன் இல்லையா, நான் எந்த கப்பில் எடுத்தேனோ எல்லாமே அதே அளவில் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ரவை எந்த கப்பில் எடுத்தேனோ ஸோ அந்த அளவில் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா குழைய வேக விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்துக்கிறோம். எனக்கு பன்சி ரவா கிடச்சிது, நான் பன்சி ரவா வச்சு பண்ணேன். நீங்கள் கோதுமை ரவை வச்சு பண்ணால் கூட இந்த சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமைக்கு இது பண்ண என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் இப்போ நான் போடுறேன். இப்போ பாருங்கள், முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்துட்டு நம்ம இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடாமல் மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம 2 கப்பு வெல்லத்துக்கு ஒரு 1/4 கப்பு வெல்லம் ஊற்றி அதை நல்லா கரைய விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரவை வந்துட்டு இப்படி நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த குக்கருக்குள்ளே வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து பால் மிக்ஸ் ஆகி இருக்கும். அதை வந்து இந்த ரவாவில் ஊற்றி நம்ம கிளறோம். நீ ஒரு கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா நான் வந்து இன்றைக்கி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நான் குக்கருக்குள்ளே இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, பாலும் தண்ணியும் கலந்தது, அதை ஊற்றி நான் ரவா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்க. அது கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி அதில் ஊற்றி இப்போ நல்லா கிளறி விடுறோம். சக்கரை பொங்கலோட பதம் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கட்டி இருக்குது. அதை நம்ம நல்லா கரைச்சி விட்டோன்னா இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும் இந்த வெல்லத்தில். இப்போ இது நல்லா வந்துட்டு மிதமாக வச்சு கிளறிக்கோங்க, ஏன்னா மேலே தெரிக்கும். அதனால் பார்த்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாலில் வேக வச்ச பாசிப்பருப்பை வந்துட்டு போட்டு நல்லா இதில் கலந்து விடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ண இது வந்து எனக்கு வந்து நான் 1 கப்பு தான் எடுத்திருந்தேன். அது என்ன ஒரு 200 கிராம்ஸ் ரவை இருக்கும். எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் சக்கரை பொங்கல், 10 நிமிஷம் மேக்ஸிமம் அதில் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு 4 டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கேன். எதுக்கு இந்த மில்க் பவுடர்னால் அந்த பாலோட டேஸ்ட் இருக்கும், அதுக்காக. அப்புறம் வறுத்த முந்திரியும் போட்டு நல்லா கலந்து விட்டுடுறோம். பாருங்கள், இது நல்லா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்ற இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சக்கரை பொங்கலோட பதம் வந்துருச்சா, ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். சுவையான பன்சி ரவா சக்கரை பொங்கல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.